இன்னொரு டைகர் வந்து உள்ள போகாது, உள்ள விடாது. கரடி அடிச்சு ஆளுங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் அல்காரிதம் எக்ஸ்ப்ளோ. இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம் தெரியுமா? ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துலேயே இருக்க கேரளா மாநிலத்தோட பரம்பிக்குளம். நம்ம டாப் ஸ்லிப் சஃபாரி வீடியோ பார்த்துருப்பீங்க. டாப் ஸ்லிப் போயிட்டு வந்த சூடு ஆறத்துக்குள்ளவே அப்படியே பரம்பிக்குளம் கிளம்பியாச்சு. டாப் ஸ்லிப்பில் பார்த்ததை விட இன்னும் நிறைய மிருகங்களை பார்க்க போகிறோன்னு சொன்னாங்க. இந்த வீடியோவில் பரம்பிக்குளம் காட்டுக்குள்ளே நடந்த நம்மளோட சஃபாரி அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறையவே பார்த்தோம், பேம்பு ராஃப்டிங் போனோம், இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. வாங்க பரம்பிக்குளம் காட்டுக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஸோ டாப் ஸ்லிப் சஃபாரி முடிச்சுட்டு வந்துட்டோம். நமக்கு ஆக்சுவலாக கிடைச்சது பார்த்தீங்கன்னா வைல்ட் எலிஃபென்ட் ஃபீமேல். மற்ற எலிஃபென்ட் சைட்டிங்லாம் தூரமாக இருந்தது. கும்கியான கலீமோட சைட்டிங்கும் கிடைச்சிது. அங்கே ஒரு ஊர் இருந்தது உள்ள, ஆக்சுவலாக ஒரு ட்ரைபல் வில்லேஜ். அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய யானை பாகன்கள் ஒரு 27 பேர் அங்க வந்து 27 ஃபேமிலின்னாங்களா, 27 குடும்பங்க இருக்கிறாங்க அந்த யானை பாக்கங்க அவங்களா இருக்கிறதுக்கு. அங்கதான் களிமையும் பார்த்தோம். ரோடு முழுக்க அங்கங்க யானை லட்டி வேணா கிடக்குது. யானை சைட்டிங் காட்டுக்குள்ள கிடைச்சதுங்க, அது ஓகே தான், டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆகல. நாம வந்து டைகர் லெப்பர்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போக கூடாது, அது பியூர்லி பேஸ்ட் ஆன் லக். யானையுமே லக்கு தான், பட் மான் கூட்டாங்க நிறைய பார்த்தோம், மயிலுங்க சிலது பார்த்தோம். கலீம் கொண்டு போற வண்டி, புது வண்டி வந்திருக்கு, அந்த வண்டியுமே இருக்கு. கலீம்னு இல்ல, எல்லா கும்கி யானையுமே எலிஃபென்ட் ரெஸ்கியூ மிஷனுக்கு போற எலிஃபென்ட்ஸை கூட்டிட்டு போறதுக்கு சில வண்டிங்க இருக்கு. இப்ப எடுத்துருக்காங்க வண்டி, இவங்க வந்திருக்காங்களா புது வண்டிங்க? ஓகே, சூப்பர். ஆனமுலை டைகர் ரிசர்வ் தான் எலிஃபென்ட் ரெஸ்கியூ வெஹிக்கிள், பெரிய ஏடிஆர் ஆனமுலை டைகர் ரிசர்வ். மேல ஓபன் தான் இருக்கும், கரெக்ட். அதான் உள்ள ஓபன் இருக்கு, இந்த கேப்லாம் இருக்கு பாருங்க. ஏதோ யானை பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம டாப் ஸ்லிப் சஃபாரி வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நிறைவான டாப் ஸ்லிப் சஃபாரியை முடிச்சுக்கிட்டு பரம்பிக்குளம் நோக்கி வந்தோம். பரம்பிக்குளம்லேயுமே சஃபாரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக டாப் ஸ்லிப் முடித்த கையோட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு நாங்கள் நேராக பரம்பிக்குளம் நோக்கி வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும், பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு கிடச்சிரும். அனிமல் சைட்டிங் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேராக ஒரு 13 மினிட்ஸுக்கு மேலே வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். குறிப்பாக நம்ம கைடு அண்ட் பேம்பு ராஃப்டிங் கைடு, இவங்க 2 பேரோட இன்ஃபர்மேஷன்ஸுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை 2ஆம் தேதி இங்க பொங்கல் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும். ஆணைகள்லாம் கொண்டு வந்து பொங்கல் எல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. அது இந்த வருஷம் கேன்சல் பண்ணிருக்காங்க. யானை சஃபாரி கேன்சல் பண்ணிட்டாங்க, கேஸ் போனதுனால. ஓகே ஓகே. வேற அடுத்த சஃபாரி நம்ம கேரளா சஃபாரி கொஞ்சம் நல்லா இருக்கும். பரம்பிக்குளம் போயிட்டு நேரம் பண்ணிருக்கலாம். அங்கேயா நிறைய, ஏன்னா வரவங்க எல்லாம் நேரம் அங்கதான் போவாங்க, அங்கதான் போறாங்க. ஏன்னா பெரிய சஃபாரி, அதுதான் பெரிய சஃபாரி 3 மணி நேரம். 3 மணி நேரம். இப்ப நம்ம போயிட்டு வந்தது 2 ஹவர் கிட்ட ஆயிருக்கு, 1.5 ஹவர் ஆயிடுச்சுங்களா? அது 3 மணி நேரம் ஆகுது. பரம்பிக்குளம் சஃபாரி தான் நான் அப்போ பார்க்கணும்னு எனக்கு அப்பல இருந்து. டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் எப்படி ரீச் ஆகுறது, எங்க இருந்து எப்படி வரணும், எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு சேத்துமடை செக் போஸ்ட் கிராஸ் பண்ணணும், எப்படி வரலாம், எந்தெந்த வண்டியில் வரலாம், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் டாப் ஸ்லிப் சஃபாரி வீடியோலயே இருக்கு, அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தேவையில்லை. பரம்பிக்குளம்ல என்ட்ரி டிக்கெட் வாங்கிக்கிட்டு நாம் உள்ளே நுழைஞ்சோம். வெஹிக்கிள் என்ட்ரி அமௌண்ட் அண்டு ஒரு அடல்ட்டோட அமௌண்ட்டு சேர்த்து வாங்குறாங்க. அது என்ட்ரி கொடுத்துட்டு ஆதார் நம்பர், ஏதாவது ஒரு ப்ரூஃப் நம்பர், ஆதார் நம்பர், அப்புறம் நம்ம லொக்கேஷன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்க்குள்ள. பயங்கரமாக இருக்காங்க எலிஃபென்ட் மங்கீஸுங்க. நேராக சஃபாரி சென்டரை நோக்கி போயிட்டு இருந்தோம். அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஆல்ரெடி டாப் ஸ்லிப்பில் சஃபாரி வேன் எல்லாமே எஃப்சிக்கு போனதுனால அங்கே சஃபாரி ஜீப் மட்டும் தான் இருந்தது. அதனால மோஸ்ட் ஆஃப் தி க்ரௌட்ஸ் பரம்பிக்குளம் நோக்கி வந்துட்டாங்க. வீக் டேவாக இருந்தாலுமே எங்களுக்கு சஃபாரி வேன் கிடைக்கவே இல்லை பரம்பிக்குளம்ல.
பரம்பிக்குளம்ல சஃபாரி ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துக்கோங்க. இதில் பேம்பு ராஃப்டிங்லாம் போயிட்டாங்கன்னா இன்னும் அதிகமான டைம் எடுக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா வெஹிக்கிளுமே அவைலபிள் இல்லைங்கிற காரணத்தினால பரம்பிக்குளம்ல நம்ம ஓன் வெஹிக்கிளே எடுத்துட்டு போறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பட் நம்ம கூட ஒரு கைடும் இன்க்ளூடிங்கா வருவாங்க. தண்ணி வருங்களா அது வழியா? பரம்பிக்குளம் ப்ராஜெக்ட் வெள்ளிமலை டனல் மாதிரி. வெள்ளிமலை டனல் மாதிரி இதுலயுமே எடுக்கிறாங்க. சர்க்கார் வதியிலையும் கரெக்ட் எடுக்கிறாங்க. இல்ல இருக்குங்களா? ஆமா வண்டிங்க நிறைய இருக்கு. அப்பனா இப்ப வருவாங்க தான். இதான் பரம்பிக்குளம். இங்க இருந்து நம்ம வண்டி அலௌட் கிடையாது. 3 மணி நேரம் டிராவலிங் ஆகும். உள்ள போனாதான் நிறைய இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. பரம்பிக்குளம்ல வேன் சஃபாரி கிடைக்கலங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா வேனுக்கு மினிமம் 30 மெம்பர்ஸ் வேணும். அது இல்லாதனால ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் போகிறதுனா போயிடலாம் உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கைடு ஆப்வியஸாக கூட வருவாங்க. பெர் ஹெட் 250 பே பண்ணோம். வண்டிக்கு பே பண்ணுமாங்கிறது நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நான் ஒன்றும் பே பண்ணல. ஸோ அதுக்குள்ளே ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு டீ பிரேக்காக வந்திருக்கோம். ஸோ பரம்பிக்குளம் வரவங்க உங்களுக்கு வேன் சஃபாரி அவைலபிலிட்டி இல்லைன்னா ஓன் வெஹிக்கிள்லேயே உள்ளே போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நாம் அப்படி தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, நான் ட்ராவல்ஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ் இப்போ நான் பே பண்ணணும். ஓன் வெஹிக்கிள்னால் அந்த பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்தில் ஒரு சின்ன டீ ஷாப் இருக்குது. அங்கே அப்போதைக்கு தேவையான ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸ் இது போல் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம். நாம் பெர் ஹெட் 250 பே பண்ணால் போதுங்க. சேத்துமாடு செக் போஸ்ட்லேயும் சரி, பரம்பிக்குளம் என்ட்ரிலையும் சரி, சொந்த வாகனத்தில் பரம்பிக்குளம் சஃபாரி போனாலுமே சரி, டிரைவருக்கு எந்த வித கட்டணமும் செலுத்த வேணாம். அதே மாதிரி பரம்பிக்குளம் சஃபாரிலையும் வண்டிக்கு எந்த கட்டணமும் நாங்கள் செலுத்தலை. கைடுக்கு தான் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. சஃபாரி ஆரம்பிச்சு அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே எங்க வண்டியையும் எங்களுக்கு முன்னாடி போன வண்டியையும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு ஒரு எஸ்யூவி போச்சு. அது ஆப்போசிட்ல வர ஒரு பெரிய பேருந்து கூட இடைமறிச்சிருச்சு. அந்த வண்டிக்காரங்களுக்கும் பேருந்து ஓட்டுநருக்கும் சரியான சண்டைங்க. ஒரு 15 நிமிஷம் அந்த இடத்துலயே காட்டுக்கு நடுவில் நிக்க வச்சுட்டாங்க. வெஹிக்கிள் இல்லாத காரணத்தினால சஃபாரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வேணால் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நமக்கு சஃபாரியே கிடச்சிது. அதுவும் ஓன் வெஹிக்கிளில் போக சொல்லி கிடச்சிது. ஃபஸ்ட்டு டைமாக ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே சஃபாரி போகிற ரூட்டில் நம்ம சொந்த வண்டியிலே போகிறதுங்கிறது அப்போ தான் அனுபவிக்கிறேன். நாங்கள் மாருதி ஈக்கோ எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் வெறும் 4 பேர் தான் இருந்தோம், டிரைவர் அண்ணாவையும் சேர்த்து. ஸோ வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்தவங்க, அவங்க காரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாத காரணத்தினால நம்ம வெஹிக்கிளில் நம்ம கூட ஷேரிங்கில் வந்துட்டாங்க. டூனக்கடவு டேமா இது உள்ள போகணுங்களா? சரி சரி. நாம் போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன ஊருங்க, நிறைய ஃபாரஸ்ட் ஸ்டேங்க, இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் போவோம். சஃபாரி ஆரம்பிச்சு கொஞ்ச தூரம் போயிட்டு இருப்போம். முதல்ல நம்ம வண்டி அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள போகும். அங்க மரங்க எல்லாம் ரொம்ப உயரமா பசுமையா இருக்கும். இந்த காட்டுல யானைங்க கூட்டம் பார்க்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. காலையில போட்டிருக்கு. இந்த வனப்பகுதிக்குள்ள நம்ம கண்ணுக்கு காட்டு யானைங்க, காட்டு மாடுங்க, புள்ளிமானுங்க, கடமான்கள், கருங்குரங்கு, ரொம்ப லக்கு இருந்தா சிறுத்தை, புலி இதெல்லாமே கூட பார்க்க முடியும். சில நேரங்களில் கரடிங்களோட சைட்டிங்குமே கிடைக்கும். இதை தவிர நிறைய பறவை இனங்க, நிறைய ஊர்வன விலங்குங்க இதெல்லாமே இங்கே இருக்குங்க. சஃபாரி ஆரம்பிச்சு நம்ம வண்டி துண்ணக்கடவு அணையை நோக்கி போச்சு. இந்த அணையோட அழகு, சுத்தி இருக்கிற இயற்கையை ரசிக்கலாம். தண்ணியில முதலைங்க இருக்கோங்க, அதனால யாரும் தண்ணியில இறங்குறது அட்வைசபிள் கிடையாது. இந்த பக்கம் தண்ணி இருக்கு, இந்த பக்கம் இல்லை.
இந்த சஃபாரியில் போகிறப்போ அடர்ந்த காடுகள், ஓடைகள், சின்ன சின்ன மலைகள்னு இயற்கையின் எழிலையும் நம்மளால் முழுசாக ரசிக்க முடியும். விதவிதமான மரங்க, செடிங்கன்னு பசுமையாக ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இது இருக்கும். சஃபாரி ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்துக்கும் மேலே எந்த ஒரு சைட்டிங்குமே எங்களுக்கு கிடைக்கல. ஒரு மாதிரி ட்ரையாக தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த காட்டு மாடோட சைட்டிங் கிடச்சிது. வரும் அப்படியே சாயங்கால டயத்தில் வரும். கொஞ்சம் வெயில் கொஞ்சம் முன்னாடி போங்கன்னா இது மறைச்சிக்கிச்சு. போல பின்னாடி இல்லை அது வேற. நம்ம சொந்த வாகனத்தில் போகும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வாகனம் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா சாலைகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதை தவிர்த்து சில இடங்கள் நம்ம சாலையை விட்டு பயணித்து போயிட்டு வர போல இருக்கும். பேம்பு ராஃப்டிங்க்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் நாங்கள் சாப்பிட போனோம். பேம்பு ராஃப்டிங்க்கு ஒருத்தருக்கு 200 ரூபாய் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. மினிமமாக 4 பேர் இருந்தால் தான் ஒரு படகை இயக்க முடியும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. பேம்பு ராஃப்டிங் பேம்பு ராஃப்டிங் டிக்கெட் இங்கே தான். பட் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் ராஃப்டிங் பிளேஸ். அங்கே பாருங்க பக்கத்துலயே வருது. போயிட்டு இருக்கும்போது லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. இந்த லக்ஷ்மி ஹோட்டல்ல தான் நம்மளோட மதியானம் லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். இந்த ஒரு ஹோட்டலை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப சிம்பிளாவே இருந்த லஞ்சு, ஆனா உண்மையிலேயே சொல்றேன் ரொம்பவே வீட்டு சமையல் போல டேஸ்ட் நல்லாவே இருந்ததுங்க. பெருசா எதுவும் நான் வெஜிடேரியன்லாம் கிடைக்காது. சில டைம்கள்ல மீனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி எப்பவுமே முட்டை அவைலபிளா இருக்கு. ஸோ நார்மலான சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், ஒரு முட்டை ஆம்லெட் இதுதான் எங்களுக்கு கிடைச்சதுங்க. நீங்களுமே பரம்பிக்குளம் சஃபாரி வரும்போது லஞ்சை இங்க சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட். பப்பு சோச்சு எப்படி இருக்கு? இது அந்த சின்ன வில்லேஜில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டல் தான். பெருசா ரெஸ்டாரண்ட் லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பரம்பிக்குளம் சஃபாரி சென்டர்லயும் டாப் ஸ்லிப் சஃபாரி சென்டர்லயும் இருக்கிற ஃபுட் அவைலபிலிட்டியை விட உண்மையிலேயே சொல்றேங்க நல்லாவே இருந்தது. ஒரு நிறைவான திருப்தியான லஞ்சை முடிச்சுக்கிட்டு நாம அடுத்தது போனது தான் பேம்பு ராஃப்டிங். ஃபுல் சேஃப்டி சார், எந்த பயமும் இல்ல. அந்த ஐலண்டவே ஒரு சுத்து ட்ரக்கிங் கொண்டு போவாங்க. ஓகே ஓகே. நீங்க அதே இடத்துல நின்னீங்கனாலே உங்களுக்கு மத்த ஏரியால இருக்கிற அனிமல் எல்லாம் பார்க்கலாம். நல்ல சைட்டிங்கா இருக்கும். ஐலண்ட் 10,700. எத்தனை பேர் அளவு? 5 பேர். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தான் புக் பண்ண முடியும். ஆமா, அதனால தான் ஃபுல் டைம் அது புக்கிங். ஆன்லைன்ல பாத்துட்டே இருக்கணும். வேக்கண்ட் பார்த்து டக்குன்னு புக் பண்ணிடணும். அவங்க போய் ஏதாவது எமர்ஜென்சின்னா அவங்க வயர்லெஸ்ல மெசேஜ் பண்ணுவாங்க. மிஷின் போட்டு போய் கொண்டு வரும். அது எந்த அன்டைமா இருந்தாலும் சரி கொண்டு வந்து அவங்களுக்கு உண்டான ஃபுல் சேஃப்டியோட கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுட்டு போட்டு தான் வரும் எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ தான். தேங்க்யூ. அம்மா முதல்ல இருக்கும் தான் படகு விட்டா முதல்ல எல்லாம் வந்து அட்டாக் பண்ணலாம் கிடையாது. பேம்பு ராஃப்டிங் வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு போதுன்னு பாக்குறோம். இருங்க, செம்மையா இருக்கு ஸ்பாட். படகு இயக்குறவங்க நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்தாங்க. இங்க என்னென்ன மாதிரி விலங்குங்க சைட்டிங் கிடைக்கும், என்னென்ன விலங்குங்களாம் இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கு, இங்க பல தீவுங்க இருக்கு. அந்த தீவுங்கள்ல யானைங்க ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டு போகும். தண்ணி குறைவா இருக்கிற நேரத்துல எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம்லாம் ஈஸியா வந்துடும். ஒரு சில தீவுங்கள்ல அகாமடேஷனுமே ப்ரொவைட் பண்றாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு வெட்டிக்குன்னு ஐலாண்ட். இங்க 24 ஹவர்ஸ் நம்ம செக் இன் பண்ணிட்டு 1 ஹவர் படகுல போய் அந்த தீவுல தங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரலாம். இது போல ப்ரோக்ராம் எல்லாம் இந்த இடத்துல இருக்குன்னு விவரிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா டைகருக்கு மட்டும்தான் அக்யூரேட் கணக்குனா டைகருக்கு எடுத்திருப்பாங்க. சார் கேமரா வச்சிருக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள எல்லா பக்கம் 1000க்கு மேல கேமரா உள்ள இருக்கு. புரிஞ்சுங்களா?
அந்த கேமராவில் டச் ஆகும்போது அந்த புலி வந்து ஆனா பொண்ணா, அதுக்கு எத்தனை வயசு, திருச்சிக்கும் கணக்கு இருக்கு. அப்படி எடுக்கிறது இல்ல. நம்ம வந்து கேமராவில் படுறத பத்தி நம்ம மொத்தமா டோட்டல் சொல்றதா. புரியுது. ஓகே. அதாவது பாருங்க, அதான் ஐலண்டு. அங்க இருக்கு ஒரு 5 பேர் தங்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. வீட்டுக்குன்னு ஐலண்டு 5 பேருக்கு 10,700 ரூபா. அது ஒரு ஆள் போனாலும் 10,700 ரூபா தான். இங்கிருந்து சமையல் பொருள் எல்லாம் வாங்கிட்டு போகணும் சார். அங்க சமைக்கிற வசதி இருக்கு. நாங்க 5 பேர், ஒரு கைடு. நாங்க 6 பேர், மொத்தம் 6 பேர் இருப்போம். துடுப்பு போட்டு போறதுதான். 1.5 மணி நேரம் அங்க போறது. நல்லா காத்து இருந்துச்சுன்னா, காத்து கம்மியா இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துல போயிடலாம். யானை, காட்டெருமை, மானெல்லாம் தண்ணியில சிம் பண்ணி அந்த ஐலண்டுக்கு வரும். வந்து போகும். அது இல்லாம டைகரை வந்து நீங்க பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதே தப்பு. ஏன்னா அவங்க வாழ்க்கை அப்படி. பகல்ல எங்கேயும் வரமாட்டாங்க. ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடியது அந்த டைகர் தான். மற்ற அனிமல் எல்லாம் ஓடிடும். அவங்களுக்கு உணவு கிடைக்காது. பதுங்கி வாழக்கூடியவங்க தான். 4 விதமான அனிமல் இருக்கு. டைகர், லெப்பர்டு, கரடி, சென்னாய். அப்படிப்பட்டவங்க எல்லாம் வெளியே வர மாட்டாங்க. இன்னொரு டைகர் வந்து உள்ள போகாது, உள்ள விடாது. ஃபேமிலி அப்படி கிடையாது. அவங்க மெயிட்டிங் டைம்ல மட்டும் அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படித்தான். அதுக்கு வந்து ஒரு மாசத்துக்கெல்லாம் சாப்பாடு போதும். அழுகித்தான் சாப்பிடும். அதான் ஒரு வித்தியாசமான அனிமல்னு சொல்ற காரணம். மற்ற லெப்பர்டெல்லாம் வந்து ஒரு புள்ளிமானெல்லாம் அடித்தா அதை அப்படியே அந்த டைம்லேயே சாப்பிடும். அந்த உடம்பெல்லாம் அப்படியே கீறி விட்டால் அதில் வந்து ஈ ஒட்டி நிறையா புழு வச்சிடும். புழுவாகி அந்த கறி அப்படியே சாப்பிட்டு ஆயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி அழுகிடும். அப்புறம்தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் தான் நிம்மதியாக சாப்பிட்றது. அப்படித்தான் அந்த டைகரோட சாப்பாடு. தண்ணி வந்து சுத்தமான தண்ணி, குடி தண்ணி. அது இல்லாமல் மோட்டர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று அனிமலுக்கு தொந்தரவு, 2வது தண்ணி, குடி தண்ணி, 3வது எங்கள் வேலை வாய்ப்பு. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்களா? இது மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா டைகர் ரிசர்வ் தானே. அதனால் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோல். முதல்ல எங்கே இருக்குன்னு சொன்னீங்களா? ஸோ இது போல் எங்கன்னா படுத்துட்டு இருக்குங்களா கரைங்கள்ல? சார், கரையில் படுத்துருக்கோம். தண்ணி ஃபுல்லாக இருக்குல்ல, அதனால தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஆனால் இதில் 75 அடி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க சம்மர்ல. சரி. அப்படி தண்ணி போகும்போது இப்ப நம்ம படகு வந்த இடத்துல எல்லாம் தண்ணி இருக்காது. ஓகே. தண்ணி கீழே போயிட்டு இருக்கும். ஓகே. அப்ப இந்த ஓப்பன்ல வந்து நிறைய புல்லு முளைக்கும். ஆமா. நிறைய அனிமல்ஸ் கீழே வரும். அதே சமயத்துல முதல்ல எல்லாம் காலையில அந்த மாதிரி தீவா இருக்கிற இடங்கள்ல படுத்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும். அப்ப இப்ப தண்ணிக்கு அடியில தான் இருக்குமா ஃபுல் டைம்? ஏன்னா மூச்சு வந்து காத்து வெளியில வந்து தானே விடுங்க. அதான் இங்கெல்லாம் படுத்துட்டு இருக்குங்களான்னு கேட்டேன். இந்த பறவை வந்து இங்க வந்து தண்ணி குறையும் போது குட்டி குட்டி ஐலண்ட் இருக்கு. அதுல முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சு அவங்க ஃபேமிலியா திரும்பி போயிடுவாங்க. ஓகே. ரிவர்டர் பறவை பேரு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அரிசி ஆகுது இல்லைங்க, நெல்லு கதிர் மாதிரி அரிசி வந்துடும். அந்த அரிசி அப்படி வந்துருச்சுன்னா அதோட அது அழிஞ்சிருச்சு. அதான் நீங்க அந்த டாப் சில்ப்புக்கு கீழே எல்லாம் பாத்தீங்களா, உடஞ்சு எல்லாம் காஞ்சி இது போலதான் இருக்கு. காஞ்சி உடஞ்சு எல்லாம் அரிசி வந்து போச்சு. ஏன்னா அந்த அரிசி வர்றதுக்கே 40 வருஷம். சரிங்க மேடம், எப்படி இருக்கு? சூப்பராக்கா. எப்ப நீச்சல் கத்துக்கின சரிங்க மேம்? இவர் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கிடையாது, இவங்க அந்த லோக்கல் வில்லேஜஸ் தான். இது போல் டூரிசமை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஏர்னிங்ஸுமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாம் இவங்களுக்கு பண்ணணும். ரிட்டையர்டு பேம்பூரா
பேம்பு ராஃப்டிங் முடிச்சுட்டு அடுத்து பரம்பிக்குளம் டேம் நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். அப்பதான் நம்ம கைடு இன்னும் பல சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு சொல்லிட்டு வந்தாங்க. வந்திருக்கா இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? நான் நிறைய பிரச்சனைங்க நடந்திருக்கலமா. நைட்ல பகல்லயே நிறைய ஆஃப் ரோடு நல்லா சொல்றோம்ல. நீங்க வந்து அனிமலை வந்து பாக்குறதுக்கு ஆர்வமா வர்றீங்க. தூரமா நின்னா நாங்களும் காட்டி கொடுக்க ஆர்வத்துலதான் இருக்கிறோம். ஆனா பக்கம் வரும்போது அதனோட இது எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு அதை அட்டாக் பண்ணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்களை கொண்டு போயிருவோம். கரடி அடிச்சு ஆளுங்க, முகத்துல மட்டும் 60 ஸ்டிச் போட்டவங்க, இன்னும் கைடா இருக்கிற வேலை செய்யறாங்க அவங்க. கரடி கிட்ட மாட்டி இதே மாதிரி கெஸ்டுகளை கூட்டிட்டு போய் அப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைங்க இங்க நடந்திருக்கு. அதனால கெஸ்டுக்கு எந்த ஆபத்து வராம அதனாலதான் எந்த இடத்துல இறங்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப இது வீட்டுக்கு பக்கத்துல இதுக்குள்ள என்ன நிக்குதுன்னு தெரியாது. அதனாலதான் கெஸ்டுகளை பாதுகாப்பா கூட்டிட்டு போறக்கு. அவங்க வந்து ஏதாவது ஒரு மானை பார்த்தா திடீர்னு நிறுத்திட்டு இறங்கி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வேற ஏதாவது இருக்கும். நாங்க ஆக்சுவலா இப்ப டாப் ஸ்லிப்ல சஃபாரி போனோம். காட்டு பண்ணி இருக்குன்னு பாத்திருந்தோம். பார்த்தா ஒரு கொஞ்ச தூரத்துல யானை நிக்குது. அதனாலதான் சொல்றது இறங்க வேண்டாம் அப்படின்னு. டூரிஸ்டுக்கு எந்த ஆபத்தும் வராம சேஃப்டியா கூட்டிட்டு போறது எங்க பொறுப்பு. அப்ப கைடு என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தா உங்களுக்கு உயிருக்கும் சேஃப்டி, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த ரத்தம் இல்ல நீலகிரி லங்கூர் இப்ப வரோம். வண்டியை பார்த்துட்டு பரம்பிக்குளம் டேம் வியூ பாயிண்ட். அங்கே நமக்கு பெருசாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் பர்மிஷன் இல்லாத மாதிரி அங்கே போர்டெலாம் இருந்தது. அதனால நான் பெருசாக அங்கே வீடியோலாம் எடுக்கல. நம்ம அந்த டேமை வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆக வேண்டியது தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வாகனம் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் முக்கியம். சில இடங்கள் நம்ம சாலையை விட்டு பயணிச்சு போயிட்டு வர போல இருக்கும். உதாரணத்துக்கு பேம்பு ராஃப்டிங் போன வழி, அப்புறம் கன்னிமரா தேக்கு போற வழி. கன்னிமரா தேக்குக்கு நாங்க போகவே இல்லை. ஏன்னா எங்க வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த வழிக்கு செட் ஆகாது அப்படின்னு கைடு சொன்னாங்க. அதனால நாங்க அந்த பக்கம் போலங்க. கன்னிமரா தேக்க நான் பார்க்கவே இல்லை. பேம்பு ராஃப்டிங் போறதுக்காக ஒரு 2 கிலோமீட்டர் தனியா போனோங்க. சாலையை விட்டு கீழே இறங்கி அந்த ஆஃப் ரோடிங்கு நம்ம வண்டி சிரமப்பட்டு தான் போயிட்டு வந்துச்சு, எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு. இந்த பல வகையான எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அனிமல் சைட்டிங்னு ஒன்று இருக்குங்கிறதையே மறந்துட்டோம். அவ்வளவு எங்கேஜிங்காக வச்சுருந்தது இந்த ட்ராவலு. அப்படி நாங்கள் பரம்பிக்குளம் டேமை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கூட்டத்தை பார்த்தோம். உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. நமக்கு வெளியில் தெரிஞ்சது ஒரு 2 தான். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஜூம் பண்ணாலுமே பார்க்கலாம் வாங்க, ஏதாவது இருக்கு வாங்க. என்ன மரத்துக்கு பின்னாடி தான். ஓகே ஆனா இப்படி நிறுத்தின அந்த டவுன்ல நிறுத்தின இங்க இருந்து பாருங்க. கரெக்டா தெரிஞ்சு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க வியூ. அப்படியே தெரியுது. ஃப்ரண்ட்ல வண்டி வருது பார்த்து அது நிறுத்திப்பாங்க. இல்ல சொல்றேன் பார்க்காம பார்த்துச்சு நம்மள பாக்குது. ஐயோ ஆல்மோஸ்ட் ஈவினிங் கிட்ட ஆனதுனால ஏகப்பட்ட அனிமல் சைட்டிங்ஸ் நம்ம கிடைச்சது. அது ஒன்றுத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்று விவரிக்காம மொத்தமா ஒரு கம்பைலேஷனா இங்க வச்சுட்டேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இல்ல அந்த கருப்பு எதுவுமே இல்ல பாரு. அந்த டேம் தெரியுது பாருங்க. என்ன டேம் அது? நம்ம டேம் வழியா தான் வந்தோம். டேம் மேல தான் ஏறி வந்தோமோ? சரிங்களா? ஓகே ஓகே. இந்த பைனாகுலர் பேக்குள்ள போயிடுச்சு. இந்த யானையோட சைட்டிங் கிடைச்சது. எங்க இருக்குங்கன்னு தெரியல. அதோ இருக்கு செல்லக்குட்டி. இதோ இருக்கு. நான் வீடியோ எடுத்துட்டேன். 2 இருக்கு. இதோ எடுத்துருக்கேன். இதோ இருக்கு பாருங்க.
சரிங்கம்மா நாங்க தெரியுதா இங்க தான் சூப்பரா தெரியும். ஒரு காட்டு மாடு எகிரி குதிக்குதை நான் இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அது வீடியோ எடுக்க முடியல. அது ரோடை எகிரி குடிச்சு கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டுக்கு போச்சு. நான் கூட ஏதோ துரத்துதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பார்த்துட்டு இருந்தேன். பட் அங்கே எதுவும் இல்லை. அதுங்க பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக தான் இருந்தது. ரோடு போதில் அங்கே தான் இருந்தது. இப்போ ஓடிச்சேங்க. காலை தான் காட்டு மாடு நிறைய இருக்கு. லெஃப்ட்ல ஒன்று தான் இருக்கு, ரைட் சைடில் நிறைய இருக்கு. பார்த்துக்கோங்க. வண்டி வருது அது மாடு அங்க இருக்கு பாரு. அதோட மாடு தான்டா அது. இல்லங்க அது மானுங்க பக்கத்துல சின்னதா இருக்கு. இது மாடு ரைட் சைடுல மாடுங்க இருக்கு. ஆமா மாடுங்க போது பாருங்க. இங்க லெஃப்ட்ல ஒன்னு இருந்து ரெண்டு போது பாருங்க. மாடு அடிச்சிரோம்ல انا மாடு இல்ல இங்க இருந்து ரெண்டு போது பாருங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க. அது மான். அது பெரிய மானா அது குட்டி மான். மாடு சம பசா. உலகத்திலே பெரிய மாடு வகை இதுதான். ஜூலயே பல்கா இருக்கும். இது சின்னதுதான். இது மாடு வகையிலே இதுதான் பெருசு. 1000 கிலோக்கு மேல வருது அது. இந்தியன் கார் தான். இதுல இருந்து 1700 ன்னு சொல்றாங்க மேக்ஸிமம். நல்லா தெரியுது. அது அங்க ரோட்ல வரும்போதே நம்மள பாத்துச்சு. ரெண்டு நிக்குதுங்க. வாவ். மூணு இருக்குங்க. இங்க இருந்து பார்த்தா தெரியுது. இதுல தெரியுது 3 இருக்கு. 1 2 3 அரை பாங். அவர் சேஃப் டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னு பாக்குறாரு. வேற ஆனப்பாடி செக் போஸ்ட்ல நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கின இடத்துல இருந்து இந்த பரம்பிக்குளம் டேம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. அப் அண்ட் டவுனு கண்டிப்பாக நமக்கு ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த என்டையர் டிஸ்டன்ஸுமே கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 3 to 4 மணி நேரம் கிட்ட ஆகும். நாங்கள் ராஃப்டிங் போயிட்டு டேம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்த வழியிலே தான் வருவோம். ஆல்மோஸ்ட் 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அனிமல்ஸ்லாம் அப்போ தான் ஒன்று பின்னாடி ஒன்றா காட்டை விட்டு இறங்க ஆரம்பிச்சது. மொத்தத்தில் நல்ல சைட்டிங் கிடச்சிது. ஓகே அடிச்சு சீத்தல் சீத்தல் இல்ல ஸ்பாட்டட் டியர் 3.3 ஒரிஜினல் காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. இதுதான் தந்தம் இருக்கா பாரு. தந்தம் இதெல்லாம் நம்மளையே முட்டை உள்ள விட்டு விட. நம்ம வண்டி காட்டு பண்ண தந்தம் இருக்கும்டா. நம்மளையே முட்டை. ஏய் நாங்க சாப்பிட்ட நேரம், பேம்பு ராஃப்டிங் போன நேரம் இதெல்லாம் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 to 5.5 மணி நேரம் பரம்பிக்குளம் காட்டுக்குள்ளதான் இருந்திருப்போம். ரொம்பவே நிறைவா இருந்தது. சாயங்காலம் ஒரு 4 மணி கிட்ட சஃபாரியை முடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட் டீ பிரேக் எடுத்துக்கிட்டு இருட்டுற டைம்ல கீழே இறங்கிட்டு இருந்தோம். அந்த நேரம், அந்த இறங்குற அந்த நிமிஷம் ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்ததுங்க. பரம்பிக்குளம்ல இருந்து டாப் ஸ்லிப்க்கு வந்துட்டு டாப் ஸ்லிப்ல இருந்து சேத்துமடை செக் போஸ்ட் வர வரைக்கும் அந்த பிரயாணம் ரொம்பவே த்ரில்லா இருந்தது. ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. வழியில ஏதாச்சும் காட்டு விலங்குகளை நாங்க பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட த்ரில்லா கொஞ்சம் திக்குன்னு தான் இறங்கிட்டு இருந்தோம். ஏன்னா யானைங்க நடமாடுற வழிதான் இதெல்லாமே. ரோட்ல ஏதாச்சும் நின்றுடுச்சுன்னா ரொம்பவே சிரமமா போயிருக்கும். பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் ரோட்ல வந்து நிக்க வேணாம்ப்பா அப்படின்னு தான் தோணும். அது போல ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் தான் நம்ம எலிஃபேண்ட்ஸ். இந்த மொத்த ட்ரிப்பில் நான் ஒன்று கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருக்காங்க. டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர், லஞ்ச் சாப்பிட்ட அந்த ஊரில் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. வேற எங்கன்னா இருக்காங்கிறது எனக்கு தெரியல. இந்த 2 இடத்துலையுமே உண்மையிலேயே க்ளீன் அண்ட் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டெய்னர் டைப்
டாய்லெட் தான் அவங்க ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கிளீனாகவே இருந்தது. இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி தேக்கடியிலுமே இது போல் பார்த்துருக்கேன். அங்கேயுமே கண்டெய்னர் டைப் டாய்லெட் ஃபெசிலிட்டி தான் பண்ணியிருப்பாங்க. பட் நீட் அண்ட் கிளீனாகவே இருக்கும். ஐயோ கக்கா போட்டு எடுத்துட்டேன் நான். ஏய் நம்ம டாப் ஸ்லிப் அண்ட் பரம்பிக்குளம் ட்ரிப் சக்சஸ்ஃபுல். நல்ல அனிமல் சைட்டிங்ஸ்லாம் கிடைச்சது. பட் ரேரஸ்ட் அனிமல் லெப்பர்ட், டைகர், ஸ்லாத் பேர் இதெல்லாம் கிடைக்கலங்க. எலிஃபேண்ட்டும் இந்தியன் கார்ஸும் நிறையவே பார்த்தோம். இப்போ டாப் ஸ்லிப்ல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். வேற எதுனா இறங்கி முடிக்கிறதுக்குள்ள எதுனா சைட்டிங் கிடைக்குதான்னு பார்ப்போம். 5:50. இது ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ ஒன் ஃபுல் டே இங்கே போயிரு. மயில் பேர் ரோட்டில் உட்காந்து காட்டுப்பாதையில் வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்க. இங்கே யாரும் இந்த மயிலை தட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது பறக்க முடியாமல் ரோட்டில் தவந்துட்டு இருந்தது. இது மாதிரி ரெஸ்பான்சிபிளாக வாகனம் ஓட்டாமல் மற்ற உயிரினங்களுக்கு சேதாரம் விளைவிச்சிட்டு போகிறது ரொம்ப பெரிய பாவம். நாங்கள் கீழே போகும்போது செக் போஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது எங்களுக்குமே தெரியாது. ஸோ வாகனம் ஓட்டுறவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ஓட்டுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மயில் பேர் ரோட்டில் உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறானுங்க போலங்க. ஐயோ ஐயோ பாவம் பாவம். ஏதோ வண்டி அடிச்சிச்சு போலங்க. தெரியல. மயில் பறக்க முடியல, ஓட முடியல, கட்டிட்டு இருப்பானுங்களோ. பரம்பிக்குளம் அண்ட் டாப் ஸ்லிப் வெறும் காட்டு உயிர்களை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, இயற்கையின் அழகை முழுசாக அனுபவிக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. கண்டிப்பாக நீங்களும் டைம் கிடைக்கும் போது ஒரு முறை போய் பாருங்க. பரம்பிக்குளம் முடிச்சுட்டு நாம நேராக மூணாரை நோக்கி கிளம்பணும். நம்ம அடுத்த வீடியோஸில் அங்கே என்னென்ன அனிமல் சைட்டிங்லாம் நம்ம கிடைச்சிது. ஆனக்குளம் போனோம், டைகர் கேவ் பார்த்தோம், கருவிக்குளம் நேஷனல் பார்க் போனோம், ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸுங்க பார்த்தோம், காந்தலூர் ஜீப் சஃபாரி போனோம், ஜிப்லைனில் ட்ரை பண்ணோம். இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பின்னாடி இருக்கிற வீடியோவில் 1 by 1 வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பேக் டு பேக் மற்ற வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துட்ருக்க இந்த ஆதரவை கண்டினியூஸாக கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.